இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இறால் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து பரட்டி வச்சிடலாம். ஒரு ட்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 பிஞ்ச் பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 வரமிளகா எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பிரான் எடுத்து சேர்த்துக்கலாம். பிரான் ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. இது சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு பரட்டி விட்டுறலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக 3 மினிட்ஸ் குக் ஆனதுன்னா கரெக்டாக குக் ஆகிடும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நமக்கு ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷ்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவிக்கலாம். சூப்பரான ப்ரான் பெப்பர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.